ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம பார்த்த விலாகோட கண்டினியூவேஷன் விலாக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வந்து பசங்க செகண்ட் டே ஸ்கூல் போனது ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்தது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஈவினிங் வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் வந்து ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து திருவொற்றியூரில் நடந்தது இந்த ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி கோயம்பேடு போயிட்டு கோயம்பேட்டிலேருந்து நாங்கள் மெட்ரோ ட்ரெயினில் தான் போயிருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி அவர் ஃபோட்டோ எடுக்கணுன்றதுனால அவர் முன்னாடியே போயிட்டார். ஸோ அதனால் நாங்கள் 3 பேர் தனியாக போயிருந்தோம். இது வந்து திருவொற்றியூர் ரீச் ஆகிட்டோம். திருவொற்றியூர் வந்து நாங்கள் இறங்கி நின்றுட்டு சின்னதாக வந்து ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பா ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அச்சோ அச்சோ சாங் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் அப்படியே சும்மா சின்ன சின்னதாக கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்னதாக செல்ஃபிலாம் எடுத்துட்டோம். மெட்ரோ ட்ரெயினில் வந்து இப்போது நம்மளுக்கு ரொம்பவே டைமிங் சேவ். ஸோ அதனால் போயிட்டு ஃபங்க்ஷன் ரீச் ஆகிட்டோம் இப்போது. ஸோ ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கேயும் சின்ன செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ரிட்டன் கிளம்ப வச்ச பார்த்திங்கன்னா அப்பா எங்கள் கூடவே வந்துட்டாங்க. அப்பா, நான், பசங்க நாங்கள் 4 பேர் ரிட்டன் போனோம். அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணார். ஸோ அப்பாவோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அப்பா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தார், அவரோட மூமெண்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. என்னங்கம்மா புடிங்கம்மா. அப்பா என்னப்பா ஃபஸ்ட் டைம் மெட்ரோ ட்ரெயினில் போக போகிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எதுவும் ஃபீல் பண்ணல. முதல் முறையாக போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி போகணுன்றது தெரியல, அதனால கொஞ்சம் இப்போ நாங்கள் சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டோம். சென்ட்ரலில் இறங்கிட்டு நம்ம அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் சேஞ்ச் பண்ணி தான் வந்து நம்ம கோயம்பேடு வரணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறோம். ஸோ சென்ட்ரல்லேருந்து கோயம்பேடு மாதிரி நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். செம்ம மழையில் மாட்டினோம் நைட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் விலாக மறுநாள் மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். டே 3 ஸ்கூல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நைட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்தோம். நல்லா ஏந்திருக்க லேட் ஆகிடுச்சு. 7 மணிக்கு இங்கே கிச்சனுக்குள்ளே வந்தேன். அங்கே 7:57 ஆகுது. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நேற்று வச்ச முள்ளங்கி சாம்பார் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டேன் டிஃபனுக்கு. இங்கே வந்து முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து புளி ஊறுது. இங்கே வந்து சாதம் வேகுது. டிஃபனுக்கு மாவு எடுத்து வெளியே வச்சுட்டேன். இது வந்து நேற்று தாளிச்ச பயிர். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, தோசை ஊற்றணும், காரக்குழம்பு வைக்கணும். காரக்குழம்புக்கு தான் உருளைக்கிழங்கும் முருங்காயும் ரெடி பண்ணிட்டேன். கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கும் போது அப்படியே கட் பண்ணி போட வேண்டியது தான். சாம்பார் வந்து சூடு பண்ணிவிட்டேன். ஸோ 8:15க்குலாம் டிஃபன் கொடுத்தா தான் பசங்க வந்து ஒழுங்காக பொறுமையாக சாப்பிடுவாங்க. அதனால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கடாயில் காரக்குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ட்ரைப்ளை கடாய் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். ஸோ வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் போட்டு பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். நம்ம தாளிச்சிட்டு
அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன காய்கறி போடுறோமோ எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதித்த பிறகு அந்த மிளகாத்தூளோட ராஸ்மெல் போகும். அதுக்கப்புறம் புளி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு காய்கறிலாம் வெந்த பிறகு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான காரக்குழம்பு தயார். ஓகே. ஸோ ஒரு பக்கம் காரக்குழம்பு தாளிச்சு விட்டாச்சு, அந்த பக்கம் தோசை ஊற்றிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே போட்டு வதக்கி மிளகாத்தூள் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இந்த பக்கம் தோசை ஊற்றி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே சாதம் வந்து வடித்து விட்டாச்சு, சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே சாதம் வடிச்சிட்டோம்னாலே ஈஸியாக இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா 8:18. இப்போ வந்து பசங்க ஸ்கூல்லாம் போயிட்டு வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா சூப்பராக மழை, திடீர்னு ஒரு மழை பிடிச்சிது, சரியான மழை, நைட் வரைக்கும் நல்லா மழை பெஞ்சுது. யாரும் எப்படி மழை பெய்யுது பாருங்கள், எதிர்பார்க்காத ஒரு மழை, அம்மா காற்றடிக்குது. ஸோ சுழல் காற்று மாதிரி அடிக்குது. அப்படியே ஆவி மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் மழை. ஃபுல்லாக அவ்வளோ காற்று மழை. இது எப்படி தொங்குதுன்னு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். கையெடு. அம்மா கையிலே சுத்துது. மழையிலே நஞ்சிட்டு வராங்க. அம்மா திடீர்னு போகும்போது திடீர்னு போகுது. எப்படி அடிக்குது சுற்றி சுற்றி அந்த லைட்டில் பாரு, ஸ்ட்ரீட் லைட்டில் தெரிஞ்சா. ஆமாம், இன்னொன்று இப்படியும் பார்க்கலாம், இந்த வழியே ஃபோன் ஈரமாக. ஸோ காலையில் டயர்ட்னஸோடு ஆரம்பித்த டே வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மழை பெஞ்சு சில்னஸாக ஆக்கி சூப்பர் கிளைமேட்டை உருவாக்கி விட்டு அந்த டே முடிஞ்சது. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் இதோட நான் முடிச்சுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோ ஒரு விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அண்ட் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை உங்களை பார்க்குறேன். இப்போது நான் இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன். நேற்று நைட்டும் சூப்பராக மழை பெஞ்சது, அதுவும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தடுத்து கண்டிப்பாக விலாக்ஸ் கொடுக்குறேன். அது இல்லாமல் நிறைய நான் வந்து அவுட்டிங் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.